Hello everyone, welcome back to my channel Math Pro Essential. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிரேட் 8 உடைய அடுத்த டாபிக் பார்க்க போறோம். இட் மீன்ஸ் அடுத்த சாப்டர். என்ன சாப்டர் அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் ஒன் வேரியபிள் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்னா என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஈக்குவேஷன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். A cricket team needs 12 runs to reach the target of 252 to win the match. And second example a set of 6 teacups are sold for rupees 240 rupees. So in each of these statement has some known quantities unknown quantities அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அன்னோன் குவான்டிட்டிஸை நான் எக்ஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு ஈக்குவேஷனாக என்னால் ஃபார்ம் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதுதான் நான் ஈக்குவேஷன்னு சொல்லுவேன். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஏ கிரிக்கெட் டீம் நீட்ஸ் 12 runs டு ரீச் த டார்கெட் ஆஃப் 252 டு வின் த மேட்ச்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நோன் குவான்டிட்டி என்ன அப்படின்னா இப்போ நம்பர் ஆஃப் ரன்ஸ் எத்தனை ரன் எனக்கு லெஃப்ட் ஆயிருக்குது அப்படின்னா 12 runs எனக்கு லெஃப்ட் ஆயிருக்கு. அப்போ எனக்கு தெரியும் அது நோன் குவான்டிட்டியாக நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்பர் ஆஃப் ரன்ஸ் லெஃப்ட் 12. ஸோ அகைன் இன்னொரு நோன் குவான்டிட்டி என்ன இருக்கு அப்படின்னா அதனுடைய டார்கெட் நான் எவ்வளோ ரீச் பண்ணணும் அப்படின்னா 242 நான் ரீச் பண்ணணும். அது ஒரு நோன் குவான்டிட்டி. இதுல அன்னோன் குவான்டிட்டி நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ப்ரெசன்ட் ஸ்கோர், இதனுடைய ஸ்கோர் என்னன்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதான் அன்னோன் குவான்டிட்டி. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். a set of 6 teacups are sold for rupees 240க்கு நான் சோல்ட் பண்ணியிருக்கேன் இந்த 6 teacups. இதில் எனக்கு நோன் குவான்டிட்டி என்ன அப்படின்னா நான் நம்பர் ஆஃப் கப்ஸ் எத்தனை கப்ஸ் நான் பாட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 6 cups. அண்ட் அதனுடைய டோட்டல் ப்ரைஸ் எனக்கு 240 rupeesனு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் ப்ரைஸ் ஈக்குவல் டு 240. ஸோ இதில் ப்ரைஸ் ஆஃப் ஏ கப் தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதை நான் அன்னோன் குவான்டிட்டின்னு வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி டிஃபைன் பண்றேன் அப்படின்னா எனக்கு ப்ரெசன்ட் ஸ்கோர் எனக்கு தெரியாது, அது அன்னோன் குவான்டிட்டி, அதை எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன். பிளஸ் நம்பர் ஆஃப் ரன்ஸ் லெஃப்டை நான் 12ன்னு வச்சிருக்கேன். அதனுடைய டார்கெட் 252. ஸோ ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிட்டேன்னா எக்ஸ் பிளஸ் 12 ஈக்குவல் டு 252. ஸோ சிமிலர்லி வி கேன் ஃபைண்ட் த செகண்ட் ஈக்குவேஷன் கூட ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ ப்ரைஸ் ஆஃப் ஏ கப் எனக்கு தெரியாது, அது ஒரு அன்னோன் குவான்டிட்டி, அதனால நான் பீன்னு வச்சிருக்கேன். அண்ட் நம்பர் ஆஃப் கப்ஸ் பாட் 6, அது டிவைடட் பை 6 நான் வச்சுட்டேன் அப்படின்னா அதனுடைய டோட்டல் ப்ரைஸ்க்கு நான் ஈக்குவேட் பண்ணிடுவேன். தட் இஸ் பி பை 6 ஈக்குவல் டு 240. ஸோ என்னால் 2 ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண முடியுது இந்த கொஷினை வச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் எனக்கு எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் இருக்கு, பின்ற ஒரு வேரியபிள் இருக்கு. 2 வேரியபிள் எனக்கு இங்கே அன்னோன்ஸாக இருக்கு. ஓகேங்களா? இந்த எக்ஸ் அண்ட் பியை நான் வேரியபிள்ஸ்னு சொல்லுவேன் ஆர் லிட்ரல்ஸ்னு டிஃபைன் பண்ணுவேன். ஓகேங்களா? செகண்ட் ஒன் லீனியர் ஈக்குவேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2x plus 1 equal to 4x minus 2ன்னு நான் ஒரு 2 ஈக்குவேஷனை நான் ஈக்குவேட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கான கண்டிஷன் லீனியர் ஈக்குவேஷனுக்கான கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ட் ஈக்குவேஷன் ஸ்டேட்ஸ் தட் 2 expressions ஆர் ஈக்குவல். நான் 2 எக்ஸ்பிரஷனையும் ஈக்குவேட் பண்ணி ஃபஸ்ட்டு எழுதியிருக்கணும். அடுத்தது ஒன் ஆர் போத் எக்ஸ்பிரஷன்ஸ் கேன் ஹாவ் வேரியபிள்ஸ். எனக்கு இதுலேயும் வேரியபிள்ஸ் இருக்குது, இதுலேயும் வேரியபிள்ஸ் இருக்குது. தேர்ட் கண்டிஷன் அதனுடைய பவர் 1 இருக்கணும். So the variables have exponent power of 1. Such equations are called linear equation. So linear equation condition என்ன அப்படின்னா சம் 2 சைடும் எனக்கு LHS and RHS ஈக்குவேட் ஆயிருக்கணும். அதில் எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் ப்ரெசன்ட் ஆயிருக்கணும். தேர்ட் கண்டிஷன் அதனுடைய பவர் 1, தட் இஸ் டிகிரி 1 இருந்துச்சு அப்படின்னா தீஸ் ஆர் ஆல் ஈக்குவேஷன் இஸ் கால்டு த லீனியர் ஈக்குவேஷன் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 2x minus 1 equal to 5, 3x plus 2 equal to 4x minus 3. Again fraction நான் define பண்ணியிருக்கேன். x by 2 plus 3 equal to 8. x by 3 plus 1 by 2 equal to x by 4 plus 19 by 2.
at last x plus 2y equal to 10. ஸோ இந்த ஈக்குவேஷன்லாம் வந்து நான் லீனியர் ஈக்குவேஷனை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான கண்டிஷன் வந்து இங்கே நான் எழுதியிருக்கேன் பாருங்க. பவர் ஆஃப் வேரியபிள் இஸ் 1. இதனுடைய வேரியபிளோடைய பவர்லாம் வந்து எனக்கு 1ஆ இருக்கா? ஸோ வேரியபிள்ஸ் பவர் வந்து எனக்கு 1ஆ இருக்கு. ஓகே, அடுத்தது வேரியபிள்ஸ் ஆர் நாட் மல்டிப்ளைடு பை டுகெதர். எனக்கு இன்னொரு வேரியபிள்ஸ் கூட மல்டிப்ளை ஆகியிருக்கா? இல்லை, ஒன்லி ஒன் வேரியபிள்ஸ் தான் இருக்கு அட் ப்ரெசென்ட்ல. ஸோ அதனால வேரியபிள்ஸ் ஆர் நாட் மல்டிப்ளைடு பை டுகெதர். ஸோ தீஸ் ஆர் ஆல் த லீனியர் ஈக்குவேஷன் நான் சொல்லுவேன். அகைன் வேரியபிள்ஸ் டஸ் நாட் அக்கர் இன் டினாமினேட்டர். எனக்கு நியூமரேட்டர்ல தான் வந்து எக்ஸ் இருக்கு, டினாமினேட்டர்ல எனக்கு எக்ஸ் கிடையாது. ஸோ ஃபார் இது வந்து நான் லீனியர் ஈக்குவேஷன் டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? வேரியபிள்ஸ் டஸ் நாட் அக்கர் இன் டினாமினேட்டர். எனக்கு டினாமினேட்டர்ல இருக்கக்கூடாது வேரியபிள்ஸ். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது நாட் அ லீனியர் ஈக்குவேஷன். இங்க வந்து நியூமரேட்டர்ல தான் இருக்குதுன்றதால இதை வந்து லீனியர் ஈக்குவேஷன் நான் சொல்றேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நாட் அ லீனியர் ஈக்குவேஷனுக்கு சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஈக்குவல் டு 4 அண்ட் செகண்ட் ஒன் 1/x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 3, xy ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 7. ஸோ தீஸ் ஆர் ஆல் த நாட் அ லீனியர் ஈக்குவேஷன்னு சொல்வேன். ஸோ இதனுடைய பவர் வந்து எனக்கு கிரேட்டர் தென் 1ஆ இருக்குது அப்படின்னா அது நாட் அ லீனியர் ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் ஒன் வந்து எக்ஸோட y வந்து எனக்கு மல்டிப்ளைடாக இருக்குது அப்படின்னா அது வந்து நாட் அ லீனியர் ஈக்குவேஷன். அண்டு தேர்ட் கண்டிஷன் வந்து எனக்கு எக்ஸ் வந்து டினாமினேட்டரில் அக்கர் ஆயிருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த நாட் அ லீனியர் ஈக்குவேஷன் நான் சொல்வேன். ஸோ 3 கண்டிஷன் என்ன அப்படின்னா பவர் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 1ஆ இருந்துச்சு அப்படின்னா அது நாட் அ லீனியர் ஈக்குவேஷன். எக்ஸ் அண்ட் ஒய் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நாட் அ லீனியர் ஈக்குவேஷன். எக்ஸோடைய வேரியபிள் வந்து எனக்கு டினாமினேட்டரில் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நாட் அ லீனியர் ஈக்குவேஷன்னு நான் சொல்வேன். ஸோ எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் 3 ஈக்குவேஷனில் எது லீனியர் ஈக்குவேஷன், நாட் அ லீனியர் ஈக்குவேஷன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.